முருகனின் வரலாற்றின் பகுதி ஒன்றில் அசுரர்களுக்கு எதிராக வீரமிகு போரில் வெற்றி காண்கிறார். 6ஆம் நூற்றாண்டில் முருகன் தெய்வமயமான அடையாளம் என கருதப்பட்டு தமிழ்நாட்டின் பல இடங்களில் இதுவரை போல் சிற்பங்கள் மற்றும் கதைகள் உருவாகின. முருகனின் பரிசுத்த நிலை தமிழர்களின் வாழ்க்கையில் ஆழ்ந்து நுழைந்து பல்வேறு பண்டிகைகள் மற்றும் விழாக்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். மலேசியாவின் பட்டுக்குகைகள் முருகனுக்கான உலகின் மிகச்சிறந்த தெய்வீக மையமாக மாறியது. ஆண்டுதோறும் அங்கிருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். முருகனும் சூரபத்மனும் இடையே நடைபெற்ற துர்ப்புக்காயமான போராட்டம் மூதாவாயிலில் பல்வேறு பராசக்தியை உணர்த்துகிறது. முருகனின் காட்சி மற்றும் அவருக்கான விழாக்கள் சமய வழிபாட்டின் ஊடாக மனிதர்களின் மனதில் அமைதியை பரப்புகிறது. முருகன் விண்ணின் அங்கங்களோடு இணைந்திருப்பது போல் பக்தர்களின் வாழ்வில் தெய்வீகத்தை கொண்டு வருகிறார். தைப்பூசம் பக்தர்களுக்கு முருகனுடனான உறவை மேலும் வலுப்படுத்தும் ஒரு முக்கியமான திருவிழாவாகும். முருகனின் ஆலயம் சென்றடைந்த பக்தர்கள் தெய்வத்தின் மேலான அருள் மற்றும் பாதுகாப்பிற்காக வளரும் தனிமை தேடுகிறார்கள்.